ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹேபிட் ட்ராக்கர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் டிசம்பர் மந்த்துக்கு பண்ண போகிறேன். ஸோ டிசம்பர்னு போட்டுட்டு இதில் இப்போ ஹேபிட்ஸ் என்னென்னலாம் வைக்க போகிறோன்னு செக்லிஸ்ட் போடலாம். ஃபஸ்ட்டு வேக்கப் அட் 5 PM. அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், டெய்லி 1 ஹவருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோன்றதையும் ஒரு பிளான் போடணும். அதையும் நம்ம டைப் பண்ணுறோம். அடுத்து ரீட் புக் 15 பேஜஸ். அடுத்து ப்ராக்டிஸ் கோடிங் 1 ஹவர். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1, 2, 3 அப் டு 31 டேட் வரைக்கும் நம்ம போடணும். அதாவது இப்போ டிசம்பர்னால 31. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டில் வந்து 25 வரைக்கும் தான் இருக்கும், செட்டு வரைக்கும். அடுத்து நம்ம வேணும்னா இந்த ஷீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்கிற ஃபுல்லாக கொஞ்சம் காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து இன்சர்ட்டுன்னு இருக்கும். அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிட்டோம்னா இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி காலம்ஸ்ன்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆடு 9 காலம்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட்குள்ளே போய்க்கங்க. இன்சர்ட்டில் போயிட்டு கீழே வந்து காட்டும் இந்த மாதிரி செக் பாக்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே பாக்ஸஸ் வந்துடும். அப்புறம் இப்போ நம்ம வந்து கவுண்ட்டுக்கு பண்ண போகிறோம். கவுண்ட் எப்படி பண்ணுறதுனா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோவை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணோன்னா மொதல் 31 டேஸ்க்கு இருக்கா, அந்த ஃபுல்லாக அதில் கிளிக் ஆகிடும். கிளிக் ஆகிட்டு ட்ரூ கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அதாவது இப்போ இதில் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணேன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கவுண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் எந்த பாக்ஸுமே கிளிக் பண்ணாதனால 0ன்னு இருக்குது. இப்போ இந்த பாக்ஸில் நான் கிளிக் பண்ணுறேன், 2, 4ன்னு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பெர்சன்டேஜுக்கு எப்படின்னா கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிடுறோம். கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த காலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரூ கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் கவுண்ட். டோட்டல் கவுண்ட் இப்போது 1 மந்த் ஒரு மந்தில் ஒரு டேட் இருக்கும். 31 நாள், 30 நாள், 28 டேஸ் அந்த மாதிரிலாம். அதனால திருப்பி இந்த இதை வந்து ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரோக்குள்ளே செலக்ட் ஆகிடும் 31 டேஸ்க்கு. அப்புறம் ஆஃப்டர் தட் இது வந்து இப்போ டெசிமலில் இருக்குது. இதை வந்து நம்ம பெர்சன்டேஜுக்கு மாற்றுறோன்னா இங்கே மேலேயே சிம்பிள் இருக்கும், அந்த பெர்சன்டேஜில் மாற்றிட்டோன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜில் காட்டும். இப்போ 16.13% காட்டுதா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கோல் செட் பண்ணுறோம். கோல் வந்து இப்போ 100% வைக்கலாம், 90% வைக்கலாம், 80% வைக்கலாம். அது உங்களோட டிபெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 90%ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ லெவல்ஸில் வந்து ஸ்பார்க் லைன் செலக்ட் பண்ணுறோம். ஸ்பார்க் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸாம்பிள் இருக்கா, அந்த எக்ஸாம்பிளில் வந்து காப்பி பண்ணிவிட்டு மேலே இங்கே சர்ச் பாரில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் லைனில் இருக்க அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கவுண்ட், அந்த கவுண்ட்டோட நம்பர் போடணும். இப்போ AG4 அதான் இதோட வேல்யூ. அதை நம்ம போட்டுட்டு அடுத்து சேட் டைப்பு அண்டு பார் அதெல்லாம் அப்படியே காமனாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த கவுண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 15 இருக்குல்ல வேல்யூ, அதை என்ன பண்ணணும்னா கவுண்ட் ஏக்கு மாற்றணும். கவுண்ட் ஏக்கு மாற்றிட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த டேட்ஸ்லாம் ஒரு சில மந்த்துக்கு ஒரு மாதிரி மாறும்ல. ஸோ நம்ம திருப்பி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக கவுண்ட் ஏ போட்டுட்டு இந்த டேட்டு, அதாவது ஒரு காலமை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இதில் அப்ளை பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிரும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் க்ரீனுன்னு கொடுத்துருக்கணும். அப்படி எனக்கு சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு இது சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேபிட் ட்ராக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எனக்கு வந்து எந்தெந்த டேட்டில் வந்து நான் என்னென்ன ப்ரொடக்டிவாக இருந்திருக்கேன்றதை கிராஃபாக கொடுத்துருச்சு. ஸோ உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.